சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. ஏனப்பா, அமைச்சர் அவர்கள் அங்கே என்னை அழைக்காமல் இங்கேயே இருக்கும்படியாகவா சொன்னார்? ஆமாம் பாட்டி. ஏன் அப்படி சொன்னார்? தெரியவில்லையே. ஆமாம் ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? உன்னிடம் எதற்கு அதையெல்லாம் சொல்ல போகிறார்? ஆமாம், அமைச்சரின் மகன் செழியன் அரண்மனையில்தான் இருக்கிறாரா அல்லது வெளியூர் எங்காவது சென்றிருக்கிறாரா? அது பாட்டி, அமைச்சரையாவது அரண்மனையில் நுழைந்தால் சந்தித்திடலாம். ஆனால் அவர் குமார செழியர் படைத்தலைவர்களில் முதன்மையானவர் அல்லவா? அவர் எப்படி இங்கே இருக்க முடியும்? அவர் இரவு பகல் என்று பாராமல் எப்பொழுதும் வெளியில் சுற்றிக் கொண்டிருப்பார். இப்பொழுது கூட நகர காவல் என்று எங்கேனும் சென்றிருப்பார். சரி சரி. ஆமாம், அவரை பற்றி நீங்கள் எதற்கு விசாரிக்கிறீர்? ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை. பேச்சாயி, வாருங்கள் அமைச்சரையா. நான் வருவது இருக்கட்டும். நீ எதற்காக இப்போது வந்தாய்? அது எதுவும் பேசாதே. எந்த காரணத்தை கொண்டும் நீ அரண்மனைக்கு வரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா? கொற்கை துறைமுகத்தில் வசிக்கும் உனக்கு இவ்வளவு தூரம் இங்கு வந்து என்னை காண வேண்டும் என்று என்ன அவசியம்? மாதம் தோறும் உனக்கு வரவேண்டிய பொருள் வந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அது வருகிறது. ஆனால் என்ன? வேறு ஏதாவது வேண்டும் என்றால் யாரிடமாவது சொல்லி அனுப்பினால் போதுமே. பேச்சாயி சொல்லி அனுப்பினால் என்று அவர்கள் வந்து சொன்னால் போதுமே. உனக்கு வேண்டியது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வேண்டியதையும் கொடுத்து அனுப்புவேனே. அதை விட்டுவிட்டு இந்த வயதான காலத்தில் இவ்வளவு தூரம் நீ ஏன் வர வேண்டும்? அப்படி என்ன உனக்கு காசுக்கு பஞ்சம் வந்து விட்டது? ஐயா ஐயா, என்னையா நீங்கள் திரும்ப திரும்ப காசுக்காக வந்தேன், பொருளுக்காக வந்தேன் என்றே சொல்கிறீர்கள். இனிமேல் எனக்கு எதற்கையா அதெல்லாம்? எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? எங்கள் மீனவ குடும்பமெல்லாம் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீங்கள் எனக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்துள்ளீர்கள். எப்படி இவளுக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்வு வந்தது என்று எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். நானும் எனக்கு நீங்கள் கொடுக்கும் பணத்தை எல்லாம் எனக்கென்று வைத்துக் கொள்வதில்லை. அந்த மீனவ குப்பத்தில் நான் ஒரு மாளிகையை கட்டிக்கொண்டு வாழ முடியும் என்றாலும் நான் அப்படியெல்லாம் செய்வதில்லை. எல்லோரையும் போல் இருந்துவிட்டு போக வேண்டும் என்றுதான் என் குடிசை வீட்டை கூட மாற்றிக்கொள்ளவில்லை. தாங்கள் தரும் பொருளை மற்றவர்களுக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கிறேன். யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கூடவே இருந்து தீர்த்து வைக்கிறேன். அதனால் அந்த குப்பத்தில் இருக்கும் எல்லோரும் என் மீது மிகவும் மதிப்பு வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களால் கிடைத்த பெருமைதானே. இதற்கு மேலும் உங்களிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்து நிற்பேனா? வேறு எதற்கு வந்தாய்? உங்களுக்கே அது தெரிந்திருக்குமே. அப்பப்பா, ஆனால் அது தெரியாதது போல் கேட்டு என்னை அனுப்பிவிட பார்க்கிறீர்களே. இப்போது உனக்கு என்னதான் வேண்டும் என்கிறாய்? ஒரே ஒரு முறை
என் செழியனை பார்த்து நன்றாக இருக்கிறாயா என்று ஒரே ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு போகிறேன். நான் அவனை பெற்ற தாயில்லைதான், வளர்த்த தாய்தான். ஆனால் பிள்ளை பாக்கியம் இல்லாத நான் இந்த பிள்ளையைத்தானே என் சொந்த பிள்ளையாக நினைத்து வளர்த்தேன். பிறகு எனக்கே என் மனசாட்சி உறுத்தியதால் தானே எப்படியோ இருக்க வேண்டிய பிள்ளையின் திறமைகளை இப்படி முடக்கி வைத்திருக்கிறோமே, அவனுக்கு கிடைக்க வேண்டிய பெருமைகளை எல்லாம் தடுத்து வைத்திருக்கிறோமே என்று இங்கு கொண்டு வந்தேன். இப்போது எதற்கு அதையெல்லாம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? இதையெல்லாம் இப்போது நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா? எனக்கு தெரியாதா? செழியன் இன்று உயிரோடு இருப்பதற்கு காரணமே நீதானே. நான் அதை மறந்து விடுவேனா? அதற்காக நீ இப்போது அவனை பார்த்து செழியா செழியா என்று பாசத்தை கொட்டிக் கொண்டிருப்பதை யாராவது பார்த்து விட்டால் அவர்கள் தேளாக மாறி என்னை கொட்டி விடுவார்கள். பாண்டிய நாட்டின் படைத்தலைவருக்கும் ஒரு மீனவ பெண்ணிற்கும் என்ன சம்பந்தம் என்று பேச மாட்டார்களா? ஆமாம் ஐயா, ஆமாம். நீங்கள் சொல்வதும் சரிதான். பிள்ளை என்னை கண்டதும் உருகி விடுவான். இவர் எதற்கு இந்த பாட்டியிடம் இவ்வளவு பாசம் காட்ட வேண்டும் என்று கேள்வி கேட்பார்கள். இப்போதாவது புரிந்து கொண்டாயே. அதனால் தான் சொல்கிறேன், நீ இங்கு வந்து அவனை பார்ப்பது உனக்கும் நல்லதல்ல, செழியனுக்கும் நல்லதல்ல. அப்படியானால் இப்போது நான் செழியனை பார்க்க முடியாதா? இவ்வளவு பேசிவிட்டு மீண்டும் அதையே கேட்கிறாயே. இப்போது இங்கு வைத்து பார்ப்பது வேண்டாம். நானே ஒரு நாள் செழியனை கொற்கைக்கு அனுப்பி வைக்கிறேன். அவனே உன்னை தேடி வந்து பார்ப்பான். சரிதானே? அது போதும் ஐயா, அது போதும். அப்படியானால் இப்போது நீ புறப்படுகிறாயா? தாங்கள் இவ்வளவு சொன்ன பிறகு நான் மறுப்பேனா? இப்பொழுதே புறப்படுகிறேன். அதுதான் நல்லது. வீரனே, சொல்லுங்கள் அமைச்சரே. நீ இந்த மூதாட்டியை கொற்கைக்கு செல்லும் ஆட்களோடு இணைத்து அனுப்பிவிட்டு வா. தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன் அமைச்சர் பெருமானே. வாருங்கள் பாட்டி. ஐயா, நான் சென்று வருகிறேன். மன்னவா, சோழ மன்னர் கரிகாலரிடமிருந்து ஏதேனும் செய்தி வந்ததா? தாங்கள் அனுப்பிய மடலை அவர் எவ்வாறு எதிர்கொண்டார்? அது பற்றி இதுவரை தாங்கள் எதுவும் கூறவில்லையே. புலவர் பெருமகனாரே, நான் சோழ மன்னருக்கு அனுப்பிய மடல்களில் எந்த மடலை பற்றி குறிப்பிடுகிறீர்கள் என்று தெரிந்தால் தங்கள் வினாவிற்கு விடையளிக்க எனக்கு வசதியாக இருக்கும். இங்கு சிறைச்சாலையில் இறந்து போன சோழ வீரர்களை எரியூட்டிய அந்த செய்தியை சோழ மன்னருக்கு மடலாக அனுப்பி வைத்தீர்களே, அந்த மடலை பற்றி தான் நான் குறிப்பிடுகிறேன். இதுவரையில் நான் சோழ மன்னருக்கு அனுப்பிய மடல்கள் எதற்குமே பதில் வந்ததில்லையே. இதற்கு மட்டும் எப்படி அவர் பதில் அனுப்புவார்? மன்னவா, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? சபையில் என்னை கொல்லும் நோக்கத்துடன் சோழ வீரர்கள் என்னை தாக்கியதால் இளவரசர் இளம்வழுதி உட்பட அனைவரையும் நான் சிறைப்பிடித்தேன். அப்பொழுது விஜய பூபதியை சோழ நாட்டிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று நான் எழுதிய மடலுக்கு இன்று வரை பதில் எழுதாதவர் இப்பொழுது நான் அனுப்பிய மடலுக்கு மட்டும் எப்படி பதில் எழுதுவார்? இதுவரையில் நான் அனுப்பிய எந்த மடலுக்குமே அவர் பதில் எழுதியதில்லை. அது என்ன ஏதென்று அவர் கண்டுகொண்டதாகவும் தெரியவில்லை. அத்தனை அலட்சியம். அலட்சியப்படுத்துவதன் மூலம் என்னை அவமானப்படுத்த நினைக்கிறார் சோழ மன்னர். இப்படி தொடர்ந்து அவமானப்படுத்தினால் யாருக்குத்தான் கோபம் வராது? நீங்களே சொல்லுங்கள் புலவர் பெருமானே. தங்களின் நியாயமான கோபம் எனக்கு புரிகிறது மன்னவா. ஆனால் சோழ மன்னர் தங்கள் மடல்களுக்கு பதிலளிக்காமல் மௌனம் சாதிப்பதற்கு
வேறேதேனும் முக்கிய காரணம் இருக்கலாம் அல்லவா? அவருடைய நிலைப்பாடு என்னவென்று தெரியவில்லையே. அவர் இப்படி மௌனமாக இருப்பதற்கு வேறென்ன முக்கிய காரணமாக இருக்கப் போகிறது? எனது மடல்களை அலட்சியப்படுத்துவதன் மூலம் அவர் என்னை அவமானப்படுத்த நினைக்கின்றார். தந்தையே, வா பரிவாதினி, வா தேவி. புலவர் பெருமானுக்கு வணக்கம். தந்தையே, தனிமையில் உரையாடிக் கொண்டிருந்த உங்கள் இருவருக்கும் இடையில் நாங்கள் இடையூறாக வந்து விட்டோமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அம்மா. பொதுப்படையான விஷயங்களைத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். நீ சொல். பிரபு, இவள் ஏதோ ஒரு கோரிக்கையை தங்களிடம் வைக்க வேண்டும் என்கிறாள். உனது தந்தையார் புலவர் பெருமானிடம் ஏதோ ஒரு முக்கிய உரையாடலில் ஈடுபட்டிருக்கின்றார். இப்பொழுது அவரை தொந்தரவு செய்யாதே, பிறிதொரு சமயம் கேட்டுக்கொள் என்றேன். இவளோ என் பேச்சை கேட்காமல் என்னையும் உடன் அழைத்துக் கொண்டு வந்துவிட்டாள். தந்தையே, அம்மா கூறும் குற்றச்சாட்டிற்கு தங்களிடமே நியாயம் கேட்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நாம் அனைவருக்கும் பொதுவாக இருக்கும் புலவர் பெருமானிடமே நான் நியாயத்தை கேட்கிறேன். அவர் சரி அல்லது தவறு என்று கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லம்மா, எந்த நியாயத்தை என்னிடம் கேட்கப் போகிறாய்? புலவர் பெருமானே, என் தந்தையார் தான் உறங்கி எழுந்ததிலிருந்து மீண்டும் உறங்கச் செல்வது வரை ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் ஏதேனும் ஒரு பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர். அவருக்கு ஓய்வு என்பதே அவர் உறங்கும் நேரம் மட்டும்தான். நிலைமை இப்படி இருக்க நான் எனக்கென்று வைத்திருக்கும் கோரிக்கையை எந்த நேரத்தில் வெளிப்படுத்த முடியும்? அதனால்தான் நீங்கள் இருவரும் மட்டும் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் வந்தேன். இது தவறா? தவறே இல்லை அம்மா. நான் தான் அதை முன்பே சொன்னேனே. சரி, உன் கோரிக்கை என்னவென்பதை முதலில் சொல். தந்தையே, முன்பே ஒரு முறை நாம் மலைவளம் காண செல்லலாம் என்று தங்களை கேட்டபோது வஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரியும் தங்கள் அண்ணன் கலங்காய் கண்ணி நார்முடி சேரன் மலைவளம் காண சென்றிருக்கிறான். இப்பொழுது நாமும் அங்கு சென்றால் வீணான சலசலப்பு எழும், வேண்டாம் என்று அப்பொழுதே தடுத்து விட்டீர்கள். இப்பொழுது மலைநாட்டில் அவர் இல்லை என்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அங்கு சென்று மலைவளம் கண்டு வருவோம். என்ன சொல்கிறீர்கள்? இல்லை அம்மா, இப்பொழுது இங்கு நிலவிக் கொண்டிருக்கும் அரசியல் சூழ்நிலையில் நான் அங்கு வர இயலாது. பிறிதொரு சமயம் செல்லலாம். மன்னவா, ஒரு நாட்டின் மன்னராய் தங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டுதானே இருக்கும். அதற்காக ஏன் அவர்கள் விருப்பத்திற்கு தடை போடுகிறீர்கள்? தங்களால் செல்ல இயலாவிட்டால் என்ன, அவர்கள் இருவரும் சென்று வரட்டுமே. புலவர் பெருமகனார் கூறுவதும் சரிதான். நீங்கள் இருவரும் மலைவளம் காண சென்று வாருங்கள். பிரபு, தாங்கள் வராமல் நான் எங்கே வெளியில் சென்றிருக்கின்றேன்? நான் போகவில்லை. நீங்கள் இருவரும் வரவில்லை என்றால் நான் மட்டும் எப்படி தனியாக சென்று மலைவளம் காண முடியும்? நானும் போகவில்லை. பரவாயில்லை அம்மா, நீ இந்த நாட்டின் இளவரசி. மலைவளம் காண செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டாய். நீ சென்று சில நாட்கள் தங்கியிருந்து ரசித்து பார்த்து விட்டு வா. உன் பாதுகாப்பிற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். மலைநாட்டில் அமைந்திருக்கும் நம் விருந்தினர் மாளிகையில் உனது தேவைகளை கவனித்துக் கொள்ள பணிப்பெண்கள் இருக்கின்றார்கள். அதனால் உனக்கென்ன பிரச்சனை இருந்துவிடப் போகின்றது? நீ மட்டும் சென்று வா மகளே. ஆமாம் அம்மா, மன்னர் கூறுவது போல் மலைவளம் காண ஆசைப்பட்டு அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதுதான் உத்தமம் என்று எனக்கு தோன்றுகிறது. போக முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு இருப்பதை காட்டிலும் தனியாக வேணும் சென்று வருவதுதான் நல்லது. ஆமாம் பரிவாதினி, வெகு நாட்களாகவே மலைவளம் காண்பதற்கு நீ ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய். இனியும் அதை தள்ளி போடாதே. நீ மட்டும் சென்று வா. நீங்கள் எல்லாம் வராமல் நான் மட்டும் மலைவளம் காண செல்வது சற்று சங்கடமாகத்தான் இருக்கின்றது. இருப்பினும் நீங்கள் அனைவரும் இவ்வளவு தூரம் வற்புறுத்துவதால் நான் மட்டும் போய் வர சம்மதிக்கிறேன். தேவி, பரிவர்த்தனைக்கு தேவையான பயண ஏற்பாடுகளை செய்துவிட்டு வா. ஆகட்டும் பிரபு, வா. கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன் இடைவேளைக்கு பிறகு
கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன் தொடர்கிறது. மணிமாரா, வா மகேந்திரா, வா கருங்குழலி. என்ன மணிமாரா, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? வெகு நாட்களுக்கு பிறகு உன் முகத்தில் மகிழ்ச்சியை நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லை அண்ணா, உங்கள் குரலில் இவ்வளவு உற்சாகத்தையும் இப்பொழுதுதான் கேட்கிறேன். நீங்கள் சொல்வது உண்மைதான். சில நாட்களாகவே எந்த காயை நகர்த்தி எந்த புலியை வெட்டலாம் என்று போராடி கொண்டிருந்த எனக்கு எந்த காயை நகர்த்தலாம், எதை வெட்டலாம் என்றொரு பாதை கிடைத்துவிட்டது. ஆனால் என்ன? அதை செய்வதற்கான சரியான வழிதான் இன்னும் பிடிபடவில்லை. என்ன விஷயம் என்று எங்களிடம் கூறு மணிமாரா. உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயம் என்றால் நாங்கள் ஆலோசனை கூற மாட்டோமா? நிச்சயம் சொல்வீர்கள், அதற்கு துணையாகவும் வருவீர்கள். அதுவும் நான் வெட்ட நினைக்கும் அந்த காய் எனக்கு மட்டும் பகைவன் அல்ல, உங்களுக்கும் நமது தந்தையாருக்கும் பகைவன்தான். கருங்குழலியை அவமதித்து நமக்கு அறைகூவல் விட்டிருப்பவன். அண்ணா, தாங்கள் சொல்வது செழியனை தானே? ஆம் கருங்குழலி. அவனை பழிவாங்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்றால் அதை அவ்வளவு எளிதில் விட்டுவிடக் கூடாது. அவனை பற்றி என்ன தெரிந்தது அண்ணா? சொல்லுங்கள். பேரரசர் ஏன் செழியனுக்கு இவ்வளவு மகத்துவம் அளிக்கிறார்? பிரதான அமைச்சரின் ஒரே மகன் என்பதற்காகத்தானே? ஆமாம். அதில்தான் இப்போது சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் என்ன சந்தேகம்? அவன் அமைச்சர் அறிவுடை நம்பியின் மகன்தானா என்பதிலேயே சந்தேகம். மணிமாரா, என்ன சொல்கிறாய்? செழியன் அவரது மகன் என்பது அனைவருக்கும் தெரியுமே. செழியன் பிறந்த சில ஆண்டுகளிலேயே அமைச்சரின் மனைவியார் மாண்டு விட்டார் என்று அனைவரும் பேசிக் கொள்கிறார்கள். எல்லாம் சரிதான். மன்னர் முதல் மக்கள் அனைவரையும் வெகு நாட்களாக இதை சொல்லித்தான் நம்ப வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை என்பதற்கு நான் கண்ணால் கண்ட காட்சியே சாட்சியாக விளங்குகிறது. என்ன சொல்கிறாய்? அப்படி என்ன கண்டாய்? மீனவர் குல மூதாட்டி ஒருவர் அமைச்சரை காண வந்திருக்கிறார்கள். மணிமாரா, அமைச்சர் என்று இருந்தால் பல தரப்பினர் அவரை சந்திக்க வருவார்கள், தங்களுடைய குறைகளை கூறுவார்கள். எதை தன்னால் தீர்த்து வைக்க முடியுமோ அதை அமைச்சர் தீர்த்து வைப்பார். யாரை மன்னரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டுமோ அவரை மன்னரிடம் அழைத்துச் செல்வார். காலம் காலமாக இதுதானே நடக்கிறது. இது அப்படிப்பட்ட விஷயம் அல்ல. வந்திருந்த மூதாட்டி அமைச்சருக்கு பல வருடங்களுக்கு முன்பே அறிமுகமானவர் என்று தெரிகிறது. அமைச்சர் இந்த மூதாட்டிக்கு அவர்கள் செய்திருக்கும் ஏதோ ஒரு காரியத்திற்காக அவ்வப்போது பொற்காசுகளை தந்து கொண்டிருக்கிறார். அந்த மூதாட்டியும் அதை தனது சேவைக்காக தரப்படும் சன்மானமாக பெற்றுக்கொள்கிறாள் என்று தெரிகிறது. அப்படி அவள் என்னதான் செய்திருப்பாள்? அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். செழியனுக்கும் அந்த மூதாட்டிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது. நான் செழியனை பார்க்க வேண்டும், செழியனை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அமைச்சர் அனுமதிக்க முடியாது என்கிறார். செழியன் விஷயத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. அதை வெளிப்படையாக பேசாமல் பூடகமாக பேசிக் கொண்டார்கள். நான் செழியனை ஒருமுறையாவது பார்க்க வேண்டும் என்று கெஞ்சுகிறாள் அந்த கிழவி. நீ அவனை பார்ப்பது உனக்கும் நல்லதல்ல, செழியனுக்கும் நல்லதல்ல என்கிறார் அந்த அமைச்சர். அண்ணா, நிச்சயம் இதில் ஏதோ வில்லங்கம் இருக்கிறது. இல்லாவிட்டால் ஒரு மீனவ பெண்மணி அமைச்சரிடம் வந்து இந்த அளவிற்கு வாதாட முடியுமா? அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். அதை மட்டும் கண்டுபிடித்து விட்டால் அவனை மிக எளிதாக என் பாதையில் இருந்து, ஏன் நம் எல்லோருடைய வழியில் இருந்தும் அவனை விலக்கிவிடலாம். செழியனால் ஏற்பட்ட மற்ற பிரச்சனைகளைத்தான் நான் கவனித்தேனே தவிர அவனை பற்றிய ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை நான் அறியாமல் போய்விட்டேன். அது மட்டும் தெரிந்துவிட்டால் போதும். அதை மன்னருக்கு தெரிய வைத்து அவன் பதவியை பறிக்கச் செய்து அனைவரும் கைகொட்டி சிரிக்க செழியனை இந்த நாட்டை விட்டு விரட்டி விடுவேன். அந்த மூதாட்டி எங்கிருந்து வந்தவள்? அமைச்சர் தனது பாதுகாப்பு வீரனிடம் அவளை கொற்கைக்கு போகிறவர்களோடு அனுப்பிவை என்று ஆணையிட்டார். அதன்படி பார்த்தால் அவள் கொற்கையிலிருந்து வந்திருக்கிறாள் என்று தெரிகிறது. அவள் மீனவ பெண்மணி என்றுதானே சொன்னீர்கள்? கொற்கை தானே நமது துறைமுகப்பட்டினம். அவள் கொற்கையை சேர்ந்தவள் என்பதில் வியப்பேதும் இல்லையே. மணிமாரா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. என்ன? கொற்கை சிறிது காலம் எனது பொறுப்பில் இருந்ததல்லவா? அதனால் அங்கு மீனவ பகுதியில் உள்ளவர்களை எனக்கு நன்றாக தெரியும்.
அவர்களும் என்னை நன்கு அறிவார்கள். நான் அங்கு சென்றால் என்னிடம் மிகவும் மதிப்போடும் மரியாதையோடும் நடந்து கொள்வார்கள். நான் அவர்களிடம் சிறிது மிரட்டி விசாரித்தால் போதும், அந்த வயதானவள் யார் என்று முழு விவரத்தையும் கூறிவிடுவார்கள். நான் புறப்படுகிறேன். சற்று பொறுங்கள். உங்கள் மிரட்டலுக்கு பயந்து அந்த பெண்மணி எல்லாவற்றையும் மாற்றி சொன்னால் உங்களுக்கு தெரியவா போகிறது? ஆமாம், அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இல்லை, மொத்தமாக கைவிட வேண்டிய விஷயம். வேறு என்னதான் செய்ய வேண்டும்? நீயே சொல். அமைச்சர் அந்த பெண்மணிக்கு அவ்வப்போது பொருள் தருவார் என்கிறீர்கள். அதனால் அவர் கொடுத்தனுப்பிய பொருளை தரச் சொன்னவரைப் போல் பொற்காசுகளுடன் செல்லுங்கள். அமைச்சர் அனுப்பிய ஆட்கள் போல் பேசி அவளிடமிருந்து உண்மையை வரவழையுங்கள். நிச்சயம் உங்களுக்கு தேவையான எல்லா விவரங்களும் கிடைத்துவிடும். பலே கருங்குழலி, பெண் புத்தி பின் புத்தி என்பார்கள். ஆனால் நீ எவ்வளவு முன் யோசனை உள்ளவள் என்று நிரூபித்து விட்டாய். நீங்கள் அந்த பழமொழியின் பொருளை சரியாக அறியாததால் தான் அதை உதாரணமாக சொல்கிறீர்கள். பெண் புத்தி பின் புத்தி என்றால் பின்னால் வரப்போவதை முன்பே யோசிக்க கூடியதுதான் பெண்ணின் புத்தி என்றுதான் பொருள். ஒப்புக்கொள்கிறோம் தாயே. இப்போது நாங்கள் புறப்படுகிறோம். வா மணிமாறா. சென்று வருகிறேன்.